ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 31வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ 30 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஐபிஎல் வந்துட்டு ஒரு பாதி ஸ்டேஜ் வந்து கடந்துட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ், நிறைய க்ளோஸ் மேட்சஸ் வந்து இந்த சீசனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கேகேஆரோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் வச்சு தான் நடக்குது. ஸோ 16th ஏப்ரல் ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பிளேயர்ஸோட அனாலிசிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அனாலிசிஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோ டீம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஃபைனல் டீம்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக அப்டேட் கொடுத்துருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈடன் கார்டன்ஸோட கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு எல்எஸ்ஜிக்கும் கேகேஆருக்கும் முடிய நடந்திருக்கு. கேகேஆர் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணி ஒன் சைடாக மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான சப்போர்ட் இருக்கும், பேட்டர்ஸ்க்கு அதிகமான ஒரு பரிச்சயமான விக்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் பவுலர் ப்ளஸ் பேட்டர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஸ் போடக்கூடிய ஆல்ரவுண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவிசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இப்போ இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீம் 161 அடிக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 162க்கு 2ன்னு சொல்லி ஒன் சைடாக சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணுறாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருப்பாங்க 204க்கு 7ன்னு சொல்லி ரொம்பவே மேட்ச் வந்து க்ளோஸாக போச்சு. தேர்ட் மேட்ச் 176 பேட்டிங் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீமு 175க்கு 7 விக்கெட் அப்படின்னு சொல்லி மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் 149க்கு 9 விக்கெட் போயிருக்கு, 8 விக்கெட் போயிருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபிஃப்த் மேட்ச் 179க்கு 7 விக்கெட்டும் செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது லாஸ்ட்டு நடந்து முடிஞ்ச 5 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 மேட்சஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வென்யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தமாக 88 போட்டிகள் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 33 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 51 பேட்டிங் செகண்ட். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஆஸ் பர் ரெக்கார்ட் படி செகண்ட் பேட்டிங்க்கு இந்த பிச்சு நல்லாவே சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கிரவுண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் 150க்கு கீழே 27 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 19 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 27 முறையும், 190க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. லாஸ்ட் 6 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 37 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு 28 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 178 அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க, லோவர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 4 போட்டியோட ஒரு பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கல. லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கேகேஆர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 16வது ஓவர்லேயே சேஸ் நடந்து முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 5, ஸ்பின்னுக்கு 2, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட், ஓவரால் 7 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கும் 2 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிது. செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி கேகேஆர் மேட்ச் தான். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச். இப்போ பேஸ் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுக்காங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 2, ஸ்பின்னர்ஸ்க்கு 4, ஓவரால் 7 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கும் 7 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. தேர்ட் மேட்ச் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் பேஸ் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 5, ஸ்பின்னுக்கு 4, ஓவரால் 9 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட்டாக ஃபோர்த்து மேட்ச் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 149க்கு 8 விக்கெட் போகுது. ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. பேஸ் 4, ஸ்பின் 1. ஸோ இந்த ஒரு ஸ்கோர் கார்டில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். ஒரு 96 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் எந்த ஒரு விக்கெட்டுமே கிடைக்கல, அவர் ரன் அவுட் ஆகிட்டு மட்டும்தான் போயிருந்தார். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேஸ் பவுலர்ஸ்க்கு பிச்சில் வந்து நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச்லேயும் 7 விக்கெட்டு, தேர்ட் மேட்ச் 9 விக்கெட்டு, தென் லாஸ்ட்டாக ஃபோர்த் மேட்சும் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பவுலர்ஸ்க்கு பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது.
இப்போ ஹெட் கட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்கு இடையே 27 போட்டிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 14 முறை கேகேஆரும் 13 முறை ஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ரிக் வின்க்கு அப்புறம் ஒரு லாஸு. ஸோ கிட்டத்தட்ட கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வெற்றி. ஸோ அந்த வகையில் பார்க்கையில ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் சைடு இருக்குது. ஸோ கேகேஆருக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் அட்வான்டேஜ் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 37 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் ஸ்லோயர் ரன்ஸ் ஸ்விங் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 17 விக்கெட்டும், நார்மலாக போடக்கூடிய போலர்ஸ் இப்போ டேரல் மிச்சல் லைக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சும்மா சிவம் தூபே இந்த மாதிரி போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 28 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் போலர்ஸ்க்கு 17 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் சைனா மேனுக்கு 2 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 2 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் டைப்பில் லெக் பிரேக் போலர்ஸ்க்கும் ஆஃப் பிரேக் போலர்ஸ்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த லாஸ்ட் 3 மேட்சஸோட ஒரு ஸ்கோர் கார்டு, டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு ஸ்டாட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 மேட்சஸில் ஆர்ஆர் 2 முறை வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் 1 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறையுமே சேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆரும் 1 முறை சேஸ் பண்ணி தான் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் சரி 87 ஸ்கோர் பண்ணுறாரு, ராணா ஒரு 22, அடுத்து ரிங்கு சிங் ஒரு 16 கிட்ட ஸ்கோர் பண்ணுறாரு. செகண்ட் பேட்டிங்கில் எஸ்எஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா 98 ரன்ஸ் அடிச்சு ரன் அவுட் ஆகிட்டு போயிருந்தாரு. அடுத்து சஞ்சு சாம்சன் 48, சகலுக்கு 4 விக்கெட் கிடைக்குது இதே பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட் சீசன் இதே டீமுக்கு அகேன்ஸ்டா. நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச் சஞ்சு ஒரு 84, ஹெட்மேர் பார்த்தீங்க அப்படின்னா 27 கிட்ட ஸ்கோர் பண்ணுறாரு, பட்லர் ஒரு 22. ஸோ கேகேஆர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 34, அடுத்து நிதிஷ் ராணா ஒரு 48, ரிங்கு சிங்கு ஒரு 42 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேர்ட் மேட்ச் பட்லர் ஒரு செஞ்சுரி, சாம்சன் ஒரு 38, யுஸ்வேந்திர சகல் 5 for பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 85 ரன், சுனில் நரேன் 2 விக்கெட்டு, ஆண்ட்ரே ரசல் 1 விக்கெட். ஸோ இப்போது சிம்பிளாக ரீசெண்டாக வந்து ஹெட்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இருக்கார். ஸோ எல்லா ஸ்லாட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் வெங்கடேஷ் ஐயர் இது. ஸோ 2 ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெட்கெட்டில் பண்ணியிருக்காரு. தேர்டு யுஸ்வேந்திர சகல் ஒரு 4 விக்கெட் ஹால், ஒரு 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்துருக்காரு. இது போக 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங்கோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் வந்திருக்கு. ஸோ நிதிஷ் ராணாவும் லைனப்ஸில் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ கேகேஆரோட ஒரு ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஃபில் சால்ட்டு, சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், அங்கிரீஷ் ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங், ஆண்ட்ரே ரசல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா, மிச்சில் ஸ்டார்க்கு, வைபவ் ஒரு லாஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க. கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நியூ பால் போடக்கூடிய பவுலர்ஸ் யாரெல்லாம்? வைபவ் அரோரா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சில் ஸ்டார்க். இந்த 2 போலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சைடு லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஜாஸ் பட்லருக்கு இன்ஜுரி ஆகி தனிஷ் கோட்டியன் தான் ஓப்பன் பண்ண போகிறாரா ஜெய்ஸ்வால் கூட அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜெய்ஸ்வாலும் கொஞ்சம் இன் அண்ட் அவுட் ஃபார்மில் தான் இருந்திருக்கார். பட் இந்த கிரவுண்ட் ரெக்கார்டும் அவருக்கு அந்த ஒரு செஞ்சுரியை தவிர்த்தாரா அப்படின்னா மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட சம்திங் 4 மேட்சஸ்க்கு மேலே ப்ளே பண்ணி வெறும் 14 ரன் கிட்ட தான் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் ஓடும். வைபவ் அரோரா இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி டெஃபினட்டாக போல் பண்ண போகிறாரு. அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய சுனில் நரேன் வந்து போல் பண்ண போகிறாரு. ஆண்ட்ரே ரசல் சம்மோஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஹர்ஷித் ராணா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் வந்து 2 ஓவர்ஸ் கிட்ட போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபிலிப் சால்ட்டு ஒரு வேறு லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சேசிங்கில் கொல்கத்தா கிரவுண்டில் இது வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச்மே 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபிலிப் சால்ட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்குமான்னு கேட்டால் டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ போத் இன்னிங்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்டான பிக்காக தெரிய வராரு. ஸோ ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேட்டிங் செகண்டை ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேசிங் விக்கெட்டு ஸோ மினிமமாக ஒரு 20 to 25 ரன்ஸ் அடிப்பார். விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச் எடுத்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராரு. பர்சன்டேஜ் வைஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹையாக தான் தெரிய வராரு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன். ஸோ சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல் பிளேயர். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நல்ல ரிதமில் இருக்காரு. பேட்டிங்கில் அவருக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்லையும் கொண்டு போகிறாரு. பவுலிங்லையும் டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேனும் மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மெகாஜிஎல்ல ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் ஸோ சேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஹெட் ஹெட் பேட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் பேட்லேருந்து பேட்டிங் செகண்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆங்கர் ரோல் தான் 36 பாலுக்கு 38 ரன் அப்படின்னு சொல்லி ரன் பால் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருந்தார். ஒரு 2 ஃபிலிப் சால்ட்டு எக்ஸ்ட்ரானரியாக ஆடிட்டு இருக்கல அவர் கூட ஸ்ரேயாஸ் ஐயரால் முன்ன மாதிரி ஆட முடியலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான பிக்காக ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ அங்கிரிஷ் ரகுவன்சி லாஸ்ட் மேட்ச் அவரோட வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லணும். எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான ஆவரேஜ் செகண்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணல நல்லா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரமன்தீப் சிங் சிம்பிள் தான் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இவரை நீங்கள் டீமில் மேக் பண்ணலாம். ஏன்னா இவருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரசல் பேட் பண்ண வரதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆண்ட்ரே ரசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1 விக்கெட்லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது போக பேட் பண்ணாலுமே ஒரு சாலிடாக ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் 30+ ரன்ஸ் அடிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே ஒரு சேஃபான பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனுக்கும் ஆண்ட்ரே ரசல் தெரிய வராரு. ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் சம்திங் தான் போல் பண்ணார், ட்ரீம் டீமில் வரல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வைபவ் ஓவரா கூட கம்பேர் பண்ணல ஹர்ஷித் ராணாவை இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. மிச்சல் ஸ்டார்க். ஸோ ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக அந்த டோர்னமெண்ட்டில் ரிதமில் இல்லை. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே உள்ள ஒரு பிலீவ்னால பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா குரூஷியலாக மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு, முக்கியமான விக்கெட்டும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஸ்டார்க்கை வந்து நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் மெயினாக பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் வைபவ் ஓவரா. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா ரிஸ்கி தான். ரொட்டேஷனில் செகண்ட் பவுலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி பொறுத்த வரைக்கும் அவரோட இம்பாக்ட் கொல்கத்தா கிரவுண்டில் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் டீமில் ஸோ மிடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துருவ் ஜுரல், ரவி அஸ்வினை கூட கொஞ்சம் டாப்பில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமமாக ஒரு 2 விக்கெட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எடுப்பாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் யார் இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு போல் பண்ணிடுவார் சுனில் நரேனே. ஸோ வருண் சக்கரவர்த்தி இந்த 3 போல்ஸ்ட்டை வந்து நீங்கள் நம்பிக்கையாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் ரசல் கொஞ்சம் அதிக ஓவர்ஸும் ஹர்ஷித் ராணா அதுக்கு அடுத்தபடியாக அதிக ஓவர்ஸும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் அப்புறம் இன்னிங்ஸ் வைஸாக பிக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். சுனில் நரேன் நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் செகண்ட் பேட்டிங் பண்ணால், ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரகுவன்சி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும், ரமன்தீப் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ரொட்டேஷனில் ஜிஎல்ல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ரே ரசல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே சிவிசிக்கு ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராரு. ஹர்ஷித் ராணா. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. இவருக்கும் சக்கரவர்த்திக்கும் ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் போல் ஃபர்ஸ்ட் பண்ண அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் ஓவரா ரிஸ்கி செகண்ட் பவுலிங் பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. லாஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சுயா சர்மா, மனிஷ் பாண்டே, ரகுலா குர்பாஸ், ரிங்கு சிங், ஸோ அனுகுல் ராய். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வரப்போறாரு. ரிங்கு சிங்கை இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இவரை மஸ்டாக ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆரோட ஒரு பிளேயிங் 11. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரியான் பராக், ரோமன் பவலே, ஷிம்ரன் ஹெட்மயரே, துருவ் ஜுரல், கேஷவ் மகராஜ், குல்தீப் சென், ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், யுஸ்வேந்திர சகல்.
கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான் பண்ணுறாரு. நியூ பால் பவுலர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் போல் பண்ண போகிறாரு. அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ ஆவேஷ் கான், ஸோ இந்த 2 பவுலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷவ் மகராஜ், சகல் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பாலை வெளியில் எடுக்கக்கூடிய டைப் ஆஃப் பவுலர்ஸ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிச்சு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்கா அந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னா ரோமன் பவுல் கூட கம்பேர் பண்ணி ரியான் பராக்ட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வெங்கடேஷ் ஐயருக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 எஃபெக்டிவாக இந்த பவுலர் அதாவது ரியான் பராக் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவி அஸ்வின் லாஸ்ட் மேட்ச் ஒரு நெகில் இன்ஜுரி காண்டில் ஆட வரல. ஸோ ஜாஸ் பட்லருக்கும் ஒரு இன்ஜுரி இருந்ததுனால ப்ளே பண்ண வரல. ஸோ எந்தெந்த இடத்துல அந்தந்த பிளேயர்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னா ரோமன் பவுல் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் இறங்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் டீமில் பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அஸ்வின் வருவார் அப்படின்னா கேஷவ் மகராஜை ரிப்ளேஸ் பண்ணி அஸ்வின் உள்ளே வரதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கேஷவ் மகராஜ் எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், நம்ம எல்லாரும் அதை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட பேட்டிங் ஸ்லாட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன். ஸோ இதில் தனிஷ் கோட்டின் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சஞ்சு ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமே ஆனால் ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்விக்கு இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணி ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். செகண்ட் பேட்டிங்கில் அகெயின்ஸ்ட் நிதிஷ் ராணா ஃபஸ்ட்டு ஒரு போல் பண்ணார், 26 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு மொமெண்டத்தில் பெரிய ஸ்கோர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராரு. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, சம் டீம்ஸை ஸ்கிப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் இவரோட செகண்ட் பேட்டிங் இவரோட ரீசன் ஃபார்மை வச்சு சம் டீம்ஸில் ரொட்டேட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ரீசெண்டாக டாப்பில் பார்த்துருந்தோம், ஹெட் ரீசெண்டாக எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்திருக்கு. டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. ஸோ ஒரு 30 ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக இவர் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக். இந்த சீசன் நல்லாவே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் ப்ளே பண்ண மேட்சஸில் ஒரு மேட்ச் தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஒரு சூப்பரான பில்லராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்ஆர் லைனப்பில் இருக்கார். மிடில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஈடன் கார்டன்ஸில் இவர் ப்ளே பண்ண மேட்ச் அகெயின்ஸ்ட் கேகேஆர் வேறு லெவலில் ஆடிருக்காரு. ஒரு 50+ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக் சேஃபான பிக்கா. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோமன் போல் ஆர்டர் இதானா ப்ரோ நம்பர் 4 தான் இறங்குவாரன்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஹெட்மேயர் தான் நம்பர் 4 வரப்போகிறாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் போல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பவல் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எந்த இன்னிங்ஸ் ப்ரோ முக்கியம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்மேயரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்மேயரோட அந்த ஒரு கிட்டத்தட்ட அவரோட ஸ்பார்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எபிலிட்டி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை, அந்த ஒரு இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக தெரியுது. கிளியர் கட் பிளானோட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து அவரை பேட் பண்ண வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் துரு ஜுரல் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆகாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொட்டேஷனில் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. கேஷவ் மகராஜ் அகெயின்ஸ்ட் கேகேஆர். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீம் சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர். ஸோ ரிங்கு சிங் வந்தார்னா அவரும் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஜடேஜாக்கு அகெயின்ஸ்டாக சேப்பா கிரவுண்டில் கிட்டத்தட்ட கேகேஆர் 3 விக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ஒரு பேட்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பண்ணுறாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதோட ஃபேண்டசி வேல்யூ செகண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பவுலிங் முக்கியமான பிக்காக கேஷவ் மகராஜ் தெரிய வராரு. குல்தீப் சென் எக்ஸ்பிரஸ் பேஸ் இருமுனை கத்தி இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பிச்சு அப்படியே ஆப்போசிட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய ரன்ஸை வாரி வழங்கியிருக்கு. அவங்களோட எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா 9.69 இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அதிகமாக ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல குல்தீப் சென் ஒரு அஸ் பிளேயராக ட்ரை பண்ணுங்க. ஹை பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்தது. ஆவேஷ் கான் 2 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார் லாஸ்ட் மேட்ச். ஸோ இவங்களோட பவுலிங் யூனிட்டு போல்ட் விக்கெட் எடுக்காத ரீசன் காண்டி மிட் ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய சகலாக இருக்கட்டும், கேஷவ் மகராஜா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போல்ட் இருந்து இனிஷியலாக ஒரு விக்கெட் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆவேஷ் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அகெயின்ஸ்ட் கேகேஆர் செகண்ட் பவுலிங்கில் எல்எஸ்ஜியில் அவர் ப்ளே பண்ணிலே பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ யுஸ்வேந்திர சகலை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டுக்கான ஒரு ஏற்ற ஒரு சிவிசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஷிம்ரன் ரிஸ்கியா பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். கேஷவ் மகராஜ், ஸோ யுஸ்வேந்திர சகலே, ட்ரெண்ட் பவுல்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் போவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து ஆவேஷ் கான்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் தனிஷ் கோட்டின் தான் லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தாரு. ஸோ ரோமன் போல் பார்த்தீங்கன்னா லைனப்பில் இருக்காரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபன் தூபே பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் டீம்லேருந்து இம்பார்ட்டண்டான 7 பிளேயர்ஸ் சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன் ஃபிலிப் சால்ட், சுனில் நரேன், ஸோ ஸ்ரேயா ஐயர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசில், ஹர்ஷித் ராணா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, மிச்சில் ஸ்டார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர்ஸ் கிட்ட பிக் பண்ணியிருக்கோம். இதில் ரிங்கு சிங் ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் கொண்டு வரது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான சேஃப் அண்ட் ரிஸ்கி கேப்டன் ஆப்ஷனாக இருக்குது. சேஃபான ஆப்ஷனில் சாம்சன், சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசூல், ரியான் பராக் அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான விசி டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசன் காண்டி ஒரு சேஃபான விசியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டனுக்கு நீங்கள் நரேன் கூட கம்பேர் பண்ணல ரசூல் அப்படின்னு போகிறது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ரிஸ்கி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கிட்டத்தட்ட இருக்காரு. அவர் கூட யுஸ்வேந்திர சகல், ஸ்ரேயா ஐயர், பட்லர் ப்ளே பண்ணால் மட்டும் அவர்கிட்ட ஒரு விசிஆர் கேப்டன் கொடுங்க. ஏன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஹெட் பேட்டில், ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்லையும் இருக்காரு. ஸோ இப்போ எஸ்எஸ்வி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணையில் கொஞ்சம் ரொட்டேஷனில் சிவிசி ட்ரை பண்ணலாம். சகலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படின்னா சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயா ஐயர் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் பட்லர் போத் இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் அதாவது 75 to 100% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் இருக்காரு, ஃபிலிப் சால்ட்டு, ஸோ பட்லர் ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு 50 to 75 தான் வரப்போறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயா ஐயர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், பராக், ரசில்னு சொல்லி 3 பிளேயர்ஸும், பவுலர்ஸில் சகல் மட்டும் தான் இருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. 4 கேகேஆர், 4 ஆர்ஆர்னு சொல்லி ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் சாம்சன், ஃபிலிப் சால்ட் அப்படின்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 2 பிளேயர்ஸ்ல யாராவது ஒருத்தர் தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் நரேன், ஸோ ஆண்ட்ரே ரசல், இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சகல் பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு சேஃபான ஒரு 4 பிக் யார் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் அப்படின்னா 1, 2, 3. ஸோ 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரசல் அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் நீங்கள் 8 பிளேயர்ஸ் இருக்க ரீசன் காண்டி ஹை பர்சன்டேஜ் மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 5வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சஞ்சு சாம்சன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பராக பிக் பண்ணிக்கலாம். இல்லை ஜெய்ஸ்வாலை ஸ்கிப் பண்ணால் கூட நீங்கள் பராக பிக் பண்ணிக்கலாம். சேஃபான பிக் அப்படின்னு பார்த்தா நரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 75% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்டில் யாருமே இல்லை. ஆல்ரவுண்டர்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை. பவுலர்ஸில் ட்ரெண்ட் போல்ட்டு, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிச்சில் ஸ்டார்க்கு, ஸோ அவ்வளோதான் 2 பிளேஸ் தான் இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ இந்த 2 பிளேஸுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி போல்ட்டு லாஸ்ட் 3 மேட்சஸ் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஃபஸ்ட் போலிங்கில் சம் அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இவர் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாரா அப்படிங்கிற பட்சத்தில் இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணால் இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 to 50% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் ஜாஸ் பட்லர் இருக்கார், நம்ம வந்து அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கிரிஷ் ரகுவன்சி இருக்கார், ஆல்ரவுண்டர்ஸில் யாருமே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஸ்லாட்லேயும் யாருமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாலுமே 2 பிளேஸ் தான் இருக்காங்க. ஸோ இதில் பட்லர் ப்ளே பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா பட்லரை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரகுவன்சி ரிஸ்கியாக ரொட்டேஷனில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்ஸு, ஸோ 0 to 25% இருக்கக்கூடிய பிக்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு விக்கெட் கீப்பர்ஸில் யாருமே இல்லை. ஸோ பேட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங், ஹெட்மயர், வெங்கடேஷ் ஐயர், ரோமன் பவல், துருவ் ஜுரல்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் ரமன்தீப் சிங் மட்டும்தான் இருக்கார். ஸோ அஸ்வின் ப்ளே பண்ணார்னா அபவ் 25% போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். கேஷவ் மகராஜ், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஒரோரா, ஆவேஷ் கான், ஸோ குல்தீப் சென் வரைக்கும் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதிக பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேஸில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு
இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக லோ பர்சன்டேஜில் அதிக பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷவ் மகராஜ் ஆஃப்டர் லைனப் வந்து 25% மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கேஷவ் மகராஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பிக்காக தெரிய வரார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் லைனப்பில் வந்தார்னா அதிக பர்சன்டேஜ் போவார், இம்பாக்டாக வந்தார்னா பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக போவார். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுறாங்க. ஸோ பேட்டிங்கில் 5, பவுலிங்கில் 4, ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு பிளேயர். ஸோ இப்போ இதில் குறிப்பாக நம்ம பார்க்கல ரிங்கு சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக் இந்த ஸ்லாட்டில் அப்படிங்கிறது தெரிய வருது. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிங்கு சிங் ப்ளே பண்ணலாம், இம்பாக்டாக தான் வரப்போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் ட்ரை பண்ணுறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷிம்ரன் ஹெட்மேயர் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ ரோமன் பவல், துருவ் ஜுரல் கூட கம்பேர் பண்ணல ஹெட்மேயருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. லைன்லையும் ஃபீல்டிங் நிற்காரு. ரமன்தீப் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரேராக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி கீழே இருக்கக்கூடிய பவுலர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான், வருண் சக்கரவர்த்தி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்ஸு. ஸோ நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிளேஸ்லேருந்து 4 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரியே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட்லேருந்து மினிமமாக 3 பிளேஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஒன்று என்னோட ஆப்ஷன் வருண் சக்கரவர்த்தி, 2வது ஆவேஷ் கான், 3வது ஷிம்ரன் ஹெட்மேயர். ஸோ இந்த 3 பிளேஸை நான் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிடுவேன். 4வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் லைனப்பில் இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயர், அப்படி இல்லைனா ரிங்கு சிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் போய்க்கிடுவேன். ஸோ இப்போ ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு சொல்லி 3 பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் ரசில் பராக்னு சொல்லி 2 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து போலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் யுஸ்வேந்திர சகல், ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி வந்து 4 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ரசல்ட்டையும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியாக யுஸ்வேந்திர சகல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைனப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம். இது போக இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹெட் ஹெட் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரிஸ்கான பேஸ் டீம். அதாவது இப்போ கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் எப்படி நம்ம டீம் மேக் பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் எப்படி நம்ம வந்து டீம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 டீமுக்கும் ஒரு பொதுவான 7 பிளேயர்ஸு. ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டீம் வித் கேப்டன் வைஸ் கேப்டனோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படியே லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.